ஹே நிமி டியூட்ஸ், இன்றைக்கி நம்ம கிமினி தொதோகேயோட எபிசோட் 2 வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோட் 1 பார்க்கலாம், மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டன்லேயும் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நிறைய அனிமேஸ் நம்ம வாய்ஸ் ஓவர் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம டேரெக்டாக எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து போயிட்டுருக்கா. ஸோ சம்மர் வெக்கேஷன்லாம் முடிச்சு போகும்போது மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது ஒன்று பார்க்குறா. அங்கே வந்து ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவளுக்கு வந்து அந்த பக்கத்தில் வரும்போது நாய்க்கே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கோவமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா ஒன்று யாரோ நல்லவங்க யாரோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்பர்லா மட்டும் என்ன பண்ணுறா வச்சுட்டு போயிடுறா. ஸோ மழை எதுவும் இது ஆபத்தாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ளே வந்துடுறா. ஸ்கூலுக்குள்ளே வந்து வாட்டி பேசிக்கிறாங்க, ஒரு 3-4 பேர் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி கிளாஸ் டீல இருக்க சவாக்கோ இருக்கால. ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நேற்று. யாருன்னா கசேகாயா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவள் கரெக்டாக அந்த வாஷ்ரூம் போகிறான். அங்கே போய் பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒகாயோன்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லுவா. உடனே அவங்க பயந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவன் நினச்சிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சுன்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கும் எப்பயும் போல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப இடி இடிக்கும். வந்து காட் கூட ப்ரே பண்ணுவா, இந்த மாதிரி அந்த நாய்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஏதோ பேய்கிட்ட ஏதோ இது பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க பசங்களாம் தெரிச்சு ஓடிடுவாங்க அவளை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகிறா. கிளாஸ்க்குள்ளே போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா, ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாள் வந்திருக்கும். ஸோ இன்றைக்கி யாரையாவது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவனும் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கசேயா வரான், உள்ளே நினச்சிட்டே வரான் அவனும். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் கேட்குறாங்க என்ன நினச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மலையில் நனையிறது வந்து அதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னா குட் மார்னிங் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீயும் நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அக்கறை மாதிரி அப்படியே பேசுகிறானா. அவளுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடுது. பரவாயில்லையே நம்மளோட இவன் வந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ட்ரெஸ் இருக்கா மாற்றிக்கிறதுக்கு, ஏன்னா நீ நினச்சிருக்கல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவள் வந்து இல்லை அப்படின்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா உடனே அந்த 2 கேர்ள் இருக்காள்ல, ஸோ இவ கூட ஃபஸ்ட்டு இதானவ, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்ககிட்ட ஏதாவது ட்ரெஸ் இருக்கான்னு கேட்குறா. உடனே வந்து இருக்குது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணுவான்னா உடனே அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமில் போயிட்டு இருக்கிற பழைய ட்ரெஸ் ஏதோ இருந்தால் எடுத்து கொடுப்பா. அதுவும் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும். ஸோ இருந்தாலும் என்ன பண்ணிருக்கோன்னா, ஸோ எனக்கு வந்து எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பனாக சொல்கிறா. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீ ட்ரை பண்ணு, உனக்கு கன்ஃபார்ம் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறான். எந்திரிச்சு கிளம்புறாங்க. கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சவாக்கை வந்து கேட்குறா. ஸோ இந்த மாதிரி இனிமேட்டு அந்த டாகை பார்க்க முடியாது, அவனை பார்க்க முடியாதான்னு கேட்குறா. அதுக்கு வந்து இவன் வந்து அப்புறம் என்ன பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். ஓகே நீ வந்து பார்த்துக்கலாம் டீல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருக்கும் குக்கீஸ் எடுத்துகிட்டு வரா நம்ம சவாக்கோ. உடனே யோசிச்சுட்டு இருக்கா, ஒரு வேளை இவங்களுக்கு குடிச்சா கிளாஸில் எல்லாருமே கேட்பாங்களோ, ஒரு வேளை யாரும் வாங்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வைக்கிறா. உடனே நம்மளோட கசேகாயா வரான். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படிங்கிறான். யாருன்னா அந்த டாகு. ஆனால் என்ன பிரச்சனைனா அவனுக்கு இன்னும் எதுவும் பேர் வைக்கல. இதான் ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுவான் அவகிட்ட. ஸோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் கொடுக்கணும், குக்கீஸ் அவன் பிளேஸ் வச்சுட்டோம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் இங்கே உட்காந்துக்கிறதா ஆகிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதை வந்து இங்கேருந்து அவள் பார்த்துட்டே இருக்கா, அவளோட ஃபஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம சென்ஸே வராரு. இந்த மாதிரி உங்களோட ஒர்க் நீங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காரத்துக்காக ஒரு குழுக்கள் மாதிரி வந்து ஒரு ஷீட் எடுத்து போடுறாங்க. அதில் என்ன நம்பர் வந்திருக்கோ அந்த ஷீட்டில் தான் உட்கார மாதிரி. ஸோ அப்போ எல்லோரும் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்லாம் எடுக்கிறாங்களா. ஸோ அப்போ நம்மளோட சவாக்கம் வந்து ஷீட் எடுக்கும்போது என்ன பண்ணுறான்னா வரக்கூடாது, பக்கத்தில் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரே பண்ணிக்குவாங்க. அவன் வந்து எடுத்துருவா. அதுக்கப்புறம் கசையை வந்து சீட் நம்பர் 19 32 ஏதோ இருக்கும், அங்கே தான் என்னோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருப்பான். இந்தாண்ட வந்து நம்மளோட சவாக்கம் நம்பர் வந்து 3. பார்த்தோன்னே வந்து ஓகே நம்ம யாரோ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிட்ட இருக்கிற நம்பர்லாம் பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவகிட்ட போய் பேசிக்குவான் இந்த மாதிரி. ஸோ வேணா நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட் ஆகலாமா, ஒரு வேளை ட்ரேட் பண்ணி மாற்றிக்கலாமா பிளேசஸ், இந்த மாதிரி வந்து கேட்க போகிறா. அவள் வந்து இல்லை வேணாம்னு சொல்லிட்டு அவளை ஹர்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லாம் பேசிக்கிறாங்கன்னா ஸோ அவள் கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட நம்பர்லாம் செக் பண்ணுறாங்க. அவள் நம்பர் 3 அது பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணான்னா அவளுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவளே வந்து மனசு தேத்திக்கிறா. எப்படியாவது சடனாக எல்லாமே சேஞ்ச் ஆகாது, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் பிடிக்கணும்னா பொறுமையாக தான் மாறும். அவளே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நினச்சிட்டு அவளோட சீட்டில் போய் உட்காந்துக்கிறா. உட்காந்துக்கப்புறம் கசையை என்ன பண்ணுறான்னா அவளோட பக்கத்தில் இருக்க சீட் நம்பர் யாரதோ பார்த்து அதை வாங்கிட்டு வந்து நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த உட்காந்து உட்காருவான். உட்காந்துட்டு ஓகே இப்போ நான் உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அந்த அவளை பார்த்துட்டே இருப்பாள்ல, ஸோ அவளோட இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாள். அவன் என்ன பண்ணுவான்னா இல்லை எனக்கு நான் இங்கே உட்காரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சவாக்கு இருக்கால அவளுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்குவா. அதுக்கப்புறம் இன்னொருத்தி அவளோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான்னா நானும் அங்கேயே போய் உட்காரன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து இன்னொருத்தன் யாரும் உட்காந்துருப்பான். ஸோ அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான் இல்லை நான் இங்கேருந்து போக மாட்டேன், இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து காட்டிகிட்டு இருப்பான். ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்காது. அவள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காந்துக்குவா. ஸோ அவன் கொஞ்சம் மெச்சூராக இருப்பான். ஸோ அதிகமாக எதுவும் பண்ணிக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ உங்களுக்கெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கீஸ் எடுத்து காட்டுவான். குக்கீஸ் வந்து
இது நீ எங்களுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தியா, நான் வேணால் எடுத்துக்கலாமான்னு சொல்லும்போது அவன் வந்து எடுத்து சாப்பிடுவான் ஃபஸ்ட்டு நம்ம கசையா. உடனே ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். உடனே இவ்வளோ எடுத்து சாப்பிடுவா. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடல, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்பான். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்னு சொல்லும்போது ஸோ இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து குரூப்பாக உட்காந்துருக்கா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவளுக்குள்ள மனசு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழுகிற ஸ்டேஜ் மாதிரி போயிடுவா. உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கசையா கேட்பான். அதுக்கு வந்து எனக்கு இப்போ நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு என்னன்னு தெரியல, என்னோடய அடி மனசுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன், அது எப்படின்னு சொல்ல தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் கிளம்போது பார்த்திங்கன்னா எப்பயும் போல தனியாக போயிட்டுருக்கா. ஸோ அதை வந்து இவனும் பார்த்துட்றான். ஸோ ஓகே நம்ம போய் அவக்குள்ளே கம்பெனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம கசையை வந்து கசையை வந்து என்ன பண்ணுவான்னா அங்கே நம்ம சவக்கோட போய் பேசிகிட்டு இருப்பான். நீ வந்து அழுகுற நினச்சேன், அதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் நின்று பார்த்துட்ருக்கான். கேட்டுட்ருப்பான், நீ எழுதியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் யாருக்கும் தெரியாமல் தான் எழுதேன் மனசுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிவிடுவான். அவன் வந்து சிரிக்கிறானா அதுக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா, எனக்கும் கசையாய்க்கும் நடுவில் எந்த வாழ்மே இல்லை, நாங்கள் ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அது இல்லாமல் அவன் மேலே எப்பயுமே ஒரு ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு நடுவில் எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட்டு அவன் ஸ்மைல் பண்ணால் போதும், எனக்கு வந்து அது ஃபுல்லாக பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, எங்கள் 2 பேருக்கு நடுவில் எந்த தடையும் இல்லாத மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். இவர் 2 பேர் பார்க்குறாங்க. கசையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க, எங்கே பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. உடனே வந்து கிளம்பிடுறான். ஸோ ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னா ஃபீலிங்ஸ் எப்பயும் போல் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படின்னா இப்போ இருக்க ஃபீலிங் வந்து ரொம்ப நான் டீப்பாக போன மாதிரி இருக்குது. இவன்கிட்ட போக போக அந்த ஃபீலிங்ஸ் க்ரோத் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, இது எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி எனக்கு ஃபீலிங் சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவன் திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது லவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளே வந்து நினச்சிக்குவா. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா எபிசோட் 2 வந்து முடியுது. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஸோ அவன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான்ட்டு எபிசோட் 1லேயே பார்த்தோம். ஸோ எபிசோட் 2ல் வந்து இவன் எப்படி நினச்சிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வர எபிசோட்ஸ் தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிற மாதிரி இல்லாத மாதிரி, ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க எபிசோட்ஸை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வர இதில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி எவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, ஸோ நடுவில் என்னென்ன ஸ்ட்ரகிள் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறையா அனிமே வீடியோஸ் வந்து வாய்ஸ் ஓவரோட வரும். ஓகே கைஸ், பாய்.